இன்றைக்கி மார்க்கெட்டில் என்ன நடந்துச்சுன்னு பார்ப்போம். நேற்று வந்து பார்த்தீங்கன்னாங்க, நான் வந்து ஒரு 3 கொடுத்துருந்தேன். மார்க்கெட் வந்து பையிங் சைடு ஃபோக்கஸ் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஸோ யாரெல்லாம் பொசிஷன் எடுத்திருந்தாங்களோ நான் அவங்கள வந்து மார்னிங் 9 வந்து ப்ராஃபிட் புக் பண்ண சொல்லிட்டேன். ஸோ ஓப்பனிங்லேயே. ஸோ அந்த வீடியோ கூட வந்து பார்த்தீங்கன்னா ஷார்ட்ஸில் இருக்குது, செக் பண்ணிக்கோங்க. நான் சொன்னது தாங்க ஆல்ரெடி இந்த லெவல் வரைக்கும் ரீட்ரேஸ்மெண்ட் வரும்னு சொன்னேன். ஸோ ஒரு ஜஸ்ட் ஒரு 30 பாயிண்ட்டுக்கு மேலே வந்துட்டுனா இது வந்து ரீட்ரேஸ்மெண்ட் முடிஞ்சிருச்சு. ஸோ திரும்ப பையிங் என்ட்ரி ஆகும்னு சொல்லியிருந்தேன். ஸோ திரும்ப நீங்கள் இந்த கேண்டில் மிஸ் பண்ணியிருந்தீங்கன்னா கூட இந்த கேண்டில் என்ட்ரி ஆகிருக்கலாங்க. இந்த கேண்டில் என்ட்ரி ஆயிருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 850 to 950 ஆல்மோஸ்ட் 100 பாயிண்ட்டுங்க. ஸோ ப்ரீமியமில் எப்படியும் ஒரு 50 to 60 பாயிண்ட் மூவ் ஆயிருக்குங்க. இந்த மணியாக இருந்தால் 60 பாயிண்ட் மூவ் ஆயிருக்கும். அடுத்த மணியாக இருந்தால் வந்துட்டுனா ஒரு 50 பாயிண்ட் மூவ் ஆயிருக்கும். ஸோ இன்றைக்கி வந்து ஒரு 50 பாயிண்ட் உங்களுக்கு சான்சஸ் இருக்குது. நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் 950 ஒரு நல்ல ஒரு ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். ஸோ இது வந்து வீக்லி க்ளோசிங் வந்து இதுவோ இந்த 950 இல்லை அதுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா வச்சுச்சுன்னா நெக்ஸ்ட் வீக் வந்துட்டுனா மார்க்கெட் வந்து ஆல் டைம் கையை உடைக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஸோ அது என்னன்ட்டு பார்ப்போங்க. நாளைக்கு தான் வீக்லி க்ளோசிங் வருது. ஸோ மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா மேபி பையிங்குரிய சான்ஸ் எங்கெல்லாம் கிடைக்குதோ அந்த சைடு பையிங்குரிய என்ட்ரி மட்டும் பாருங்கள். செல் சைடுக்கு ஃபோக்கஸ் பண்ணாதீங்கன்னு தான் ஆல்ரெடி சொல்லிகிட்டு இருக்கோம். அப்படியே பேங்க் நிஃப்டி பார்த்துடலாம். பேங்க் நிஃப்டி நம்ம சொன்னதாங்க சேம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கேப் அப்பில் ஓப்பன் ஆகும். ஸோ ப்ராஃபிட்டை புக் பண்ணுங்கன்னு சொல்லியிருந்தோம். சேம் பார்த்தீங்கன்னா பேங்க் நிஃப்டி வந்து 9:15 கேண்டில். ஸோ அதே தாங்க இது வந்து ஈவினிங் இந்த கேண்டில் வந்து க்ளோஸ் ஆயிருக்கு 3:30 கேண்டில். இது வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பனிங் சேம் லைட்டாக தாங்க கேப் அப்பு. ஸோ எகைன் வந்து திரும்ப இந்த லெவல் வந்து உடனே ப்ராஃபிட் புக் பண்ண சொல்லிட்டோம். ஸோ திரும்ப இந்த லெவல் வந்து ரீட்ரேஸ்மெண்ட் பண்ண வரும்னு சொல்லியிருந்தோம். இது இன்னும் கொஞ்சம் கீழே வந்திருக்குங்க. ஸோ நீங்கள் இந்த லெவலில் உடனே என்ட்ரி ஆயிருந்தீங்கன்னா திரும்ப வந்து ஒரு நல்ல ஒரு மொமெண்டம் தாங்க. ஸோ பேங்க் நிஃப்டி நம்மளுடைய லெவல்ஸ் பாருங்கள் எந்த அளவுக்கு அக்யூரேட்டாக இருக்குன்னு பாருங்கள். இந்த ஒரு அதாவதுங்க இந்த நீங்கள் நினைக்கலாம் நான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த லெவல் சொன்னேன், ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோங்க, அதை பார்த்தீங்கன்னா 600, நான் சொன்னது பார்த்தீங்கன்னா 700ங்க. 700 100 பாயிண்ட் பேங்க் நிஃப்டியில் டிஃப்ரென்ஸ் இருக்குன்னு நீங்கள் நினைக்கலாம். அப்படி அதை பார்த்தீங்கன்னா 100 பாயிண்ட் டிஃப்ரென்ஸ் அதெல்லாம் நீங்கள் வந்து பார்க்காதீங்க. மார்க்கெட்டுடைய ட்ரெண்டை மட்டும் பாருங்கள். அதாவது பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டு வந்து பார்த்தீங்கன்னா எந்த சைடு போகுது, பையிங் சைடு போகுதா இல்லை செல்லிங் சைடு போகுதா அப்படின்னு நம்ம வந்து ட்ரெண்டு தாங்க முக்கியம். இப்போ நீங்கள் ஒன்றும் இல்லைங்க, இந்த ஜஸ்ட் இந்த லெவல் இந்த ரீட்ரேஸ்மெண்ட்லேயே என்ட்ரி ஆகிட்டுன்னு வைங்க. ஸோ எகைன் வந்து நீங்கள் அமைதியாக இருந்தீங்கன்னா கூட உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதாவது பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டோட ட்ரெண்ட் வந்து பையிங் சைடில் நம்ம ஃபோக்கஸ் பண்ணியிருக்கனால ஸோ ட்ரெண்டோட டைரெக்ஷனில் நம்ம போகிறப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃபெயிலியரே நடக்காதுங்க. அப்படி நடந்தாலும் வந்துன்னா மினிமம் ஸ்டாப் லாஸில் வெளியே வந்துடலாம். ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா இனிமேல் ட்ரெண்டை வந்து பார்த்திங்கன்னா ஃபாலோ பண்ணணும். ஸோ நம்மளுடைய ட்ரெண்டு வந்து வியூ சரியாக இருக்கா அப்படிங்கிறது தான் வந்து முக்கியம். ஸோ அதனால் பேங்க் நிஃப்டிலாம் 100 பாயிண்ட்லாம் வந்து பார்த்திங்கன்னா சகஜங்க. பேங்க் நிஃப்டிலாம் பார்த்தீங்கன்னா 200 பாயிண்ட் கூட வந்து பார்த்தீங்கன்னா கீழே வரும். 300, 200, 100 அது இங்கே ஏதாச்சும் வந்து பார்த்திங்கன்னா ஆர்டர் இருந்திருக்குங்க. ஸோ அதில் பெண்டிங் ஆர்டர் இருந்திருக்கும். ஸோ அதை வந்து பார்த்திங்கன்னா கவர் பண்ணுறதுக்காக வந்திருப்பான். ஸோ பேங்க் நிஃப்டியும் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல பையிங்கில் தாங்க இருக்குது. ஸோ பையிங் சைடு ஃபோக்கஸ் பண்ணுங்கள். சேம் இதோட ரெசிஸ்டன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சொன்னது தான் இந்த லெவலுங்க 47,000 ஃபர்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸ், செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ட்ரெண்ட் லைன் தாங்க. ஸோ ஆல் டைம் ஹை தான். ஸோ என்னென்னு செக் பண்ணுவோம். இந்த டைமாவது வந்து பார்த்தீங்கன்னா 50,000 போகுங்க அப்படின்னு பார்ப்போங்க. ஆனால் போகிறதுக்கு சான்சஸ் இருக்குதுன்னு தான் தெரியுது. நம்ம ஹெச்டிஎஃப்சி சொல்லியிருந்தோம், நம்மளுடைய ஹெச்டிஎஃப்சியோட லெவல் பாருங்கள், நம்ம வந்து பை பண்ண சொல்லியிருந்தோம். ஹெச்டிஎஃப்சி பேங்க் பாருங்கள், நம்மளோட லெவலை மட்டும் பாருங்கள். அதாவதுங்க நான் சொன்னது பார்த்தீங்கன்னா 320க்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா பை பண்ணுங்கன்னு சொல்லியிருந்தேன் நேற்று. அந்த வீடியோ கூட யூடியூப் ஷார்ட்ஸில் இருக்கும், செக் பண்ணிக்கோங்க. இந்த கேண்டிலுங்க இது வந்து பார்த்தீங்கன்னா 3 o'clock கேண்டில் 3 o'clock கேண்டில் சரி 3 o'clock to 3:15 கேண்டில். இந்த ஒரு கேண்டில் பார்த்தீங்கன்னா 3 o'clock ஸ்டார்ட் ஆகி 3:15 வரைக்கும் இந்த கேண்டில் நடக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா 3:15 to 3:30 வரைக்கும் இந்த கேண்டில் நடக்கும். ஸோ இந்த கேண்டிலோட லோ மட்டும் பாருங்கள் 1378. ஸோ ஜஸ்ட் நீங்கள் 1380க்கு வாங்கியிருந்தீங்கன்னா கூட 1415 வரைக்கும் நீங்கள் வந்திருக்குங்க. ஸோ வெயிட் பண்ணுங்கள். இதில் யாராச்சும் மிஸ் பண்ணியிருந்தீங்கன்னா திரும்ப வெயிட் பண்ணுங்கள். திரும்ப பார்த்தோன்னா அந்த 1400 to 90 1390 இந்த ரேஞ்சு வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குங்க. ஸோ வெயிட் பண்ணுங்கள். ஸோ இல்லை உடனே வாங்குறதா இருந்தால் கூட நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இனி இதுக்கு மேலே ப்ரைஸ் மேலே வாங்க வேண்டாம். ஸோ கொஞ்சம் கீழே கரெக்ஷன் வந்து 1400 இந்த ரேஞ்சுக்கெலாம் வாங்குங்க. கீழே போனாலும் பிரச்சனை இல்லை. இது வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ஸ்டாக்கு. ஸோ இந்த லோ ப்ரைஸ் கிடைக்கிறத வந்துன்னா இந்த டைம் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. ஆக்சுவலாக இது வந்து பார்த்திங்கன்னாங்க இந்த கொரோனா டைமில் கிராஷ் ஆன அந்த லெவலுக்கு வந்திருக்குங்க. இந்த லெவல் கிட்டத்தட்ட வந்திருக்கு. ஸோ நான் அந்த லெவல் வரும்னு நினச்சேன், 1300 நினச்சேன், ஆனால் வரல.
ஸோ வந்தாலும் பிரச்சனை இல்லை, நீங்கள் வந்து வாங்கி ஹோல்டு பண்ணுங்கள். திரும்ப வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மேபி ஒரு 2 மந்த் 3 மந்த் அந்த மாதிரி டைமில் நல்ல ஒரு ரிட்டர்ன்ஸ் கொடுக்கும். அதாங்க ஸ்விங் ட்ரேடு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறீங்களா, இதை வந்து நல்லா ஃபோக்கஸ் பண்ணலாம். ஒரு நல்ல ஒரு ஸ்டாக்கு. ஸோ ரிலையன்ஸ் பொறுத்த வரைக்கும் ரிலையன்ஸ் இன்றைக்கி ஒன்றும் பெருசாக அந்தளவுக்கு அப் ட்ரெண்ட் இல்லைங்க. நாளைக்கு ஏதாவது ஒரு சைடு போகும்னு நினைக்கிறேன், நாளைக்கு வரும்னு நினைக்கிறேன். ஸோ சேம் ட்ரெண்ட் வந்து அப் சைடு தாங்க இருக்குது ரிலையன்ஸுக்கு. அதனால் நீங்கள் இங்கெல்லாம் போய் என்ட்ரி ஆகும்னு நினைக்காதீங்க. ஸோ என்ட்ரிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இந்த கண்டியில் என்ட்ரி ஆகிருக்கணும், இந்த லெவலில் என்ட்ரி ஆகிருந்துருக்கணும். ஸோ இதை நீங்கள் மிஸ் பண்ணிங்கன்னா அமைதியாக இருக்கணும். திரும்ப இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு லோ கொடுத்துட்டு திரும்ப இந்த லெவலோ ஏதாவது ஒரு டெஸ்டிங்காக வந்துட்டு திரும்புறப்போ தான் நீங்கள் என்ட்ரி ஆகணும். இங்கெல்லாம் வந்து ரன்னிங்கில் இருக்கிற மார்க்கெட்டில் என்ட்ரி ஆகி மாட்டிக்காதீங்க. நாஸ்டாக் குளோபல் மார்க்கெட் பார்த்துடலாங்க. குளோபல் மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா அதுவும் அப் ட்ரெண்டில் தாங்க இருக்குது. ஸோ அது ஒன்றும் பயப்படணும்னு இல்லை. US 30 தான் கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆகிட்டு இருக்குங்க. நம்ம ஆல்ரெடி சொல்லியிருந்தோம் US 30 தான் கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆகுது அப்படின்னு. ஸோ நாஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அப்படியே மெதுவாக தாங்க மூவ் ஆகும். பார்ப்போங்க இந்த வீக் எப்படி க்ளோஸ் ஆகுதுன்னு. ஸோ விக்ஸை பொறுத்த வரைங்க US மார்க்கெட்டில் திரும்ப குள்ளோக்கு வந்துடுச்சு. ஸோ பெருசாக அந்தளவுக்கு மொமெண்டம் இல்லைங்க US மார்க்கெட்டில். நீங்கள் இதை பார்க்கலாம், இங்கே விக்ஸ் அந்தளவுக்கு மொமெண்டம் இல்லாதப்ப கேண்டில்லையும் பாருங்களேன், கேண்டிலும் பாருங்கள் ரொம்ப சின்னதாக தான், ஒன்றும் பெரிய அளவுக்கு மூவே கிடையாது. அந்த மாதிரி தான் நடந்துக்கிட்டு இருக்கு. இந்தியா விக்ஸு வந்து பார்த்திங்கன்னா இந்தியா விக்ஸு கொஞ்சம் கூல் டவுனுக்கு ட்ரை பண்ணுதுங்க, ஒரு 15 கீழே வர்றதுக்கு. ஸோ பார்ப்போம். ஸோ இந்த வீக் எப்படி க்ளோஸ் ஆகுதுன்னு பார்ப்போங்க. ஸோ HDFC நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி, பை பண்ணிக்கோங்க. அதாவது பார்த்திங்கன்னா 1400 அந்த லெவலில் கிடைக்கிறப்பெல்லாம் பை பண்ணிக்கோங்க. பை பண்ணி ஹோல்டு பண்ணுங்கள். திரும்ப லைட்டாக ஒரு 50 பாயிண்ட் கீழேனா கூட பயப்படாதீங்க, ஹோல்டு பண்ணுங்கள். மேபி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3 மந்த் to 6 மந்த்தில் ஹோல்டு பண்ணிங்கன்னா நல்ல ஒரு ரிட்டர்ன் கிடைக்கும். அதாவதுங்க நான் வந்து இந்த மார்க்கெட்டுக்குள்ளே உள்ளே வர்றப்போ ஸ்டேட் பேங்க் வந்து பார்த்தீங்கன்னாங்க 150 ரூபாய்க்கு இருந்துச்சு. ஒரே நிமிஷங்க உங்கள்கிட்ட அது காமிச்சிட்றேன். ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா இந்த பேங்க் வந்து பார்த்தீங்கன்னாங்க 150 ரூபாய்க்கு இருந்துச்சுங்க. நான் வந்து உள்ளே வர்றப்போ ஆல்மோஸ்ட் இந்த கேண்டில் வந்துருக்குன்னு நினைக்கிறேங்க. 175 150 ரூபாய்க்கு கிட்டத்தட்ட இருந்துச்சு. 150 160 இந்த ரேஞ்சில் தாங்க இருந்துச்சு. ஸோ இதில் வந்து நான் வந்து லாஸில் புக் பண்ணிட்டு இருந்தேங்க. நான் வந்து இன்ட்ராடேயில் ஒரு 2 பாயிண்ட்டோ 1 பாயிண்ட்டோ இதில் வந்து நான் லாஸில் புக் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ அதை நான் ஹோல்டு பண்ணியிருந்தேன்னா இன்றைக்கி வந்து பாருங்கள் ஜஸ்ட்டு என்ன லெவல் பாருங்கள், 150 ரூபா எங்கெங்கே இருக்குது, 750 ரூபா எங்கெங்கே இருக்குது, எவ்வளோ நாளுங்க ஆயிருக்கு? ஒன்றும் இல்லைங்க. அங்கே பாருங்கள் 2020, அதாவது நான் மார்க்கெட்டுக்குள்ளே உள்ளே வந்து கொஞ்சம் டைமுக்கு அப்புறம் தான் கொஞ்சம் இல்லை அந்த டைம் தான் நினைக்கிறேங்க, எனக்கு சரியாக ஞாபகம் இல்லை. ஸோ ஆனால் நான் பார்க்கல இந்த லெவலில் இருந்துச்சுங்க. ஸோ அப்படிங்கிறப்ப யோசிச்சு பாருங்கள், என்ன ரிட்டர்ன் மட்டும் பாருங்கள். ஸோ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஈக்விட்டி வந்து ஹோல்டு பண்ணுறப்ப என்ன இந்த அளவுக்கு ரிட்டர்ன் வருதுன்னு பாருங்கள். ஸோ இந்த மாதிரி HDFC நினச்சி வந்து ஹோல்டு பண்ணுங்கள். ஸோ நல்ல ஒரு ரிட்டர்ன் கிடைக்கும். இன்றைக்கி 750ங்க, 150க்கு 750 650 பாயிண்ட்டுங்க. அதாவது ஜஸ்ட்டு நம்ம வந்து இதில் வந்து ஒரு 150 ரூபாய்க்குங்க ஒரு 1000 குவான்டிட்டி எடுத்திருந்தா கூடங்க, ஒரு 1.5 லட்ச ரூபாய்க்கு நம்ம பொசிஷன் எடுத்திருந்தா கூட நீங்கள் எத்தனை லட்சங்க சாமி, எந்த ஒரு ரிஸ்க்குமே இல்லைங்க. ஸோ அந்த மாதிரி HDFC நினச்சி வந்து பார்த்தீங்கன்னா ஹோல்டு பண்ணுங்கள். ஸோ நல்ல ஒரு ரிட்டர்ன் கிடைக்கும். ஸோ உங்களுக்கு இந்த ஸ்டாக் மார்க்கெட் ரிலேட்டாக வந்துட்டுனா நான் இபுக்ஸ் வந்து கீழே கொடுத்துருக்கேன், அதை மறக்காமல் லிங்க்கை செக் பண்ணி பாருங்கள். அந்த லிங்க்கில் போனீங்கன்னா எல்லா தமிழ் புக்கும் இருக்கும், இங்கிலீஷ் புக்கும் இருக்கும். ஸோ உங்களுக்கு தேவையான டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.